ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இதோடு சேர்த்து வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, சோம்பு, அன்னாச்சி பூ, பட்டை, கல்பாசி இதெல்லாமே சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். அதை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த ஆனியன், தக்காளி இதோட நாட்டுக்கோழியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. அதிலிருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். இதை ஒரு 10 நிமிஷம் நாங்கள் வேக வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கறி மசாலாவும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட அந்த சிக்கன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கன் வேகிறதுக்காக தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் நல்லா வேகட்டும். அவ்வளோதான். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சிக்கனை வேக விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். ஆச்சி சிக்கன் மசாலா இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் நல்லா வேக விடுவோம். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.